முதலில் நாகரிகம் பெற்ற இனம் போர்க்குணம் மற்று போயிருங்கிறான். நீ நாகரிகம் பெற்ற இனம் மாதிரியா இருந்த உட்காரு உட்காருன்னு 1 மணி நேரம் கத்துற, அப்படி போய் உட்கார மாட்டேன். என்னைக்கு இந்த சமூகம் மேம்பட போகுது? வெள்ளக்காரன்லாம் இப்படி ஏதாவது ஒரு கூட்டத்தில் இப்படி நின்று பார்த்திருக்கியா நீ? அவ்வளவு ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுங்கு எப்படி இருக்கும்னா, எங்க கட்சி கூட்டம் நடக்கும், பெரிய பெரிய கூட்டங்கள் வந்து பாரு எங்க பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு பாரு. இப்ப கூட அண்மையில கோயம்புத்தூர்ல 50,000 60,000 பேர் கூடனா ஒரு சத்தம் இருக்காது, ஒரு குறுக்கு மறுக்கம் ஓடுறது ஒண்ணு இருக்காது. ஏன்? பிரபாகரன் பிள்ளைகள் மக்கள் ராணுவம் போல இருப்பான். உலகிற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள் என்ன செய்யறது, எதை சாப்பிடுறது, எதை பேசுறது, எதுவும் தெரியல, எதுவும் தெரியல. உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்தவர் ரோட்ல நொங்கு இளநீர் யாவன விற்க முடியாது, கடை கட்டி கொடுத்துருவேன் நானே. கடை இங்க பேர் கடைனா பில்டிங் சென்ட்ரிங்லாம் கிடையாது ராஜா. தகர பெரிய பெரிய தொழிற்சாலையில தகர சீட்ல தான் நடக்குது. கட்டி அங்கேயே அங்கே உட்கார்ந்து விற்கணும். நீ